என் பேர் ரவிச்சந்திரன். இது வந்து என்னுடைய பிடி பருத்தி. இது முன்னாடி ஒரு 3 முறை எடுத்துட்டேன். அது இப்போது 4வது ஈடு எடுத்துகிட்ருக்கேன். 4th ஃப்ளஷ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ பிடி பருத்தியை பற்றி ஒரு தவறான கருத்துக்கள் மக்கள் மனசில் சில பேர் வந்து உருவாக்கியிருக்காங்க. அதை பற்றி நான் வந்து என்னுடைய அனுபவங்களை ஷேர் பண்ணுறேன். முதல்ல பிடி பருத்தினா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அதாவது இது வந்து இந்த பேஸ்லெஸ் ஃபுல்ஜென்சிஸ்ன்னு சொல்லி ஒரு சாயிலில் உள்ள ஒரு மண்ணில் உள்ள ஒரு மைக்ரோ ஆர்கானிசம், அது பாக்டீரியா. அது வந்து ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடியே அந்த ஜப்பான்லேயும் சரி ஜெர்மனிலேயும் சரி, ஜெர்மனியில் துரிஞ்சன்சிஸ்ன்ற இடத்துல அது மண்ணிலேருந்து எடுத்தாங்க. அந்த ஒரு பாக்டீரியாவுக்கு சில வகை புழுக்களை கொல்லக்கூடிய ஆற்றல் உள்ளது அப்படின்னு சொல்லி இது கண்டுபிடிச்சாங்க. அது வந்து இப்பயும் வந்து யூரோப்பியன் யூனியன் மற்ற இதுக்கெலாம் ஆர்கானிக் ஃபார்மிங்லலாம் அந்த பேஸ்லெஸ் துரிஞ்சன்சிஸை ஸ்ப்ரே ஃபார்முலேஷனாக அதை வந்து ஸ்ப்ரே பண்ணிகிட்ருக்காங்க. அதில் என்ன பண்ணியிருக்காங்க, அந்த வந்து எந்த மரபணு அந்த புழுக்களை கொல்லக்கூடியது அப்படின்னு சொல்லி அதை ஐடென்டிஃபை பண்ணி அதை வந்து பருத்தி விதையில் உட்புகுத்தி அந்த குறிப்பிட்ட ஒரு காய்ப்புழுக்களை மொத்தம் 4 விதமான புழுக்கள். ஒன்று ஹெலிகோவர்பாங்கிற பச்சை காய்ப்புழு, அதுக்கப்புறம் ஸ்பாட்டட் போல்வோம் புள்ளி காய்ப்புழு, 3வது வந்து பிங்க் போல்வோம் இளஞ்சிவப்பு காய்ப்புழு, அது தவிர புரோடீனியா. இந்த 4 வகையான புழுக்களை தான் அது கொல்லக்கூடியது. மற்றபடி சார் உறிஞ்சு பூச்சி, அஸ்வனி, தத்துப்பூச்சி, வெள்ளையி, இலைப்பேன், இதெல்லாம் வந்து இதுக்கு எந்த விதமான தீர்வும் கிடையாது. ஆனாக்க நிச்சயமாக காய்ப்புழுக்களை இது வந்து கட்டுப்படுத்தும் திறன் உள்ளது. இது வந்து இந்த 1986லேருந்து பருத்தி போட்டுட்ருக்கேன். 2002 தான் இந்தியாவில் முதல்ல பிடி பருத்தி அறிமுகப்படுத்தினாங்க. நான் 2004லேருந்து நான் போட ஆரம்பித்தேன். அதுலேருந்து தெர் இஸ் நோ லுக்கிங் பேக். வணக்கம் சார். பிடி பருத்தி உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறோம். பிடி பருத்தி வந்து அதிகமாக மகசூல் தரல, என்ன காரணம்? அந்த மகசூல் தரலைங்கிறது தவறான கருத்து. அதாவது நம்ம ஒரு 2 வீலர் ஓட்டுறோம். 2 வீலர் ஓட்டும்போது ஐடியல் ரோட் கண்டிஷன் போம். அதுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு சாலை வசதி நல்லா இருக்கணும், மேடு பள்ளம் இருக்கக்கூடாது, அந்த ஃபியூயலோட தரம் இருக்கு இல்லையா, அதுவும் நல்லபடியாக இருக்கணும். அண்டர் ஐடியல் ரோட் கண்டிஷனில் 50 கிலோமீட்டர் 55 கிலோமீட்டர் அவங்க சொல்கிற அளவுக்கு வரும். ஆனாக்கா வந்து எப்போதும் அது மாதிரி இருக்கிறது இல்லை. இன்ஜினோட கார்பரேட்டரோட வேலை செய்யும் தன்மை, இன்ஜினோட தன்மை, அப்புறம் டயரோட ப்ரெஷர், இதெல்லாம் மாறுபடும். அதே மாதிரி ஒரு பயிர் நல்லபடியாக வரணுன்னாக்க பூச்சி தொந்தரவு ஜாஸ்தி இருக்கக்கூடாது, நோய்கள் இருக்கக்கூடாது, அதை தவிர அந்த வறட்சி போன்ற மற்ற காரணங்கள் இருக்கக்கூடாது. இப்போ வந்து இதில் மெயினாக பிடி பருத்திங்கிறது காய்ப்புழுக்களுக்கு மாத்திரம்தான் இது வந்து கட்டுப்பாடு செய்யக்கூடியது. இப்போ பார்த்தீங்கன்னாக்க நான் வந்து 2004க்கு முன்னாடி நான் வந்து பிடி இல்லாத பருத்தி தான் போட்டுட்டு இருந்தேன். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா எங்களுக்கு வந்து இப்போது எங்கள் கிராமத்துக்கு வந்தாலே ஒரே சத்தம் தான் கேட்கும். எல்லோரும் வந்து ஸ்ப்ரேயர் வச்சு மருந்து அடிச்சுட்டு இருப்பாங்க. என்ன காரணம்னாக்கா இந்த காய்ப்புழுக்கள்னால உங்களுக்கு வந்து ஆரம்பத்தில் வருது ஸ்பாட்டட் போல்வோங்கிற புள்ளி காய்ப்புழு. அது வந்துடுச்சுனாக்கா மேலே உள்ள அந்த தண்டு பகுதி இந்த இடத்துல வந்து தொலையிடும். அது வந்து இதுக்கு அது வந்து கொண்டைப்பூச்சின்னு சொல்லுவாங்க, அது வந்து வாடி போயிடும். அது தவிர வந்து இந்த காய்களில் அந்த போல்னு சொல்லுவோம், அந்த காய்களில் வந்து ஓட்டையிட்டு உள்ளே பாதிப்பு செய்யும். அதனால் காய்கள்லாம் கொட்டி போயிடும். அப்போல்லாம் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட்னு சொல்லுவாங்க. அப்போல்லாம் வந்து அந்த பருத்தி சீசனில் அந்த பூச்சி மருந்து வியாபாரிகளுக்கு பெரிய கொண்டாட்டமான நேரம். அந்த நேரத்தில் தான் வந்து அவங்களுக்கு அதிகமான பூச்சி மருந்துகளாக விலைக்கு அதிகமாக விற்கப்படும். இப்போ வந்து என்னென்னாக்கா அந்த பிடி பருத்தி வந்த பிறகு இந்த 3 காய்ப்புழுக்கள், புள்ளி காய்ப்புழு, பச்சை காய்ப்புழு, இளஞ்சிவப்பு காய்ப்புழு, அது தவிர புரோடீனியா ஆகிய 4 புழுக்களையும் கண்ட்ரோல் செய்யக்கூடிய தன்மையை இது வந்து மரபணு மாற்றம் செஞ்சு அது போட்டிருக்காங்க. அது வந்து ஏற்கனவே இருந்த ரகம் தான். இப்போ வந்து என்னென்னாக்கா அந்த காய்கள் கொட்டுவதோ காய்கள் பாதிப்படைவதோ அது வந்து குறைவாக இருக்கிறதுனால அது வந்து பொட்டன்ஷியல் ஈல்டுன்னு சொல்லுவாங்க. அதோட உற்பத்தி திறனை வந்து அடையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. எப்படி நம்ம வந்து நல்ல ரோடு இருந்தாக்க டயர் ப்ரெஷர் கரெக்டாக இருந்து, ஃபியூலோட இதுவும் தன்மையும் நல்லா இருந்து, இன்ஜினோட கண்டிஷன் நல்லா இருந்ததுனாக்கா எப்படி அதிக மைலேஜ் கொடுக்குதோ, அதே மாதிரி இந்த ஒரே ஒரு ஃபேக்டர், அந்த பூச்சியை தாங்கி வளரக்கூடிய தன்மை வந்து இதில் உட்புகுத்தினதுனால இந்த தொழில்நுட்பத்தில் மரபணு மாற்றத்தில் நிச்சயமாக ஈல்டு வந்து அந்த ஒரு காய்ப்புழுக்கினால ஏற்படக்கூடிய பாதிப்பு குறையிறதுனால மகசூல் வந்து கூட தெரிகிற மாதிரி இருக்குது. பொட்டன்ஷியல் ஈல்டு அதுக்கு வந்து ஒரு ரகத்தை வந்து அந்த ஐடியல் கண்டிஷனில் இவ்வளோ குவிண்டால் வரும்
அப்படின்னாக்கா அதை நோக்கி நம்ம வந்து பயணிக்கிறோம். அதை தவிர வந்து இன்னும் கலைக்கான நுட்பம் ஒரு தொழில்நுட்பம் இருந்தாலும் அது இன்னும் நம்ம இந்தியாவில் அலோவ் செய்யப்படலை. அது மாதிரி வறட்சி தாங்கக்கூடிய மரபணுவும் மாற்றம் செய்ய முடியும், வெள்ளத்தை தாங்கி வரக்கூடிய மரபணையும் மாற்றம் செய்ய முடியும். இதெல்லாம் வந்து பல விதமான தொழில்நுட்பம். அதனால தான் வந்து அந்த பீட்டி பருத்தியோட மகசூல் நிச்சயமாக, நான் அதற்கு முன்னாடிலாம் வந்து ஒரு ஏக்கருக்கு 8 குவிண்டால் 9 குவிண்டால் எடுத்துகிட்டு இருந்தேன். இப்போ சர்வசாதாரணமாக 14 குவிண்டால் 15 குவிண்டால் எடுக்கிறோம். ஏன்னாக்கா காய்ப்புழுவினால் ஏற்படக்கூடிய பாதிப்பு குறையுது. அப்போல்லாம் வந்து அந்த பூச்சி மருந்து வியாபாரத்திற்கே வந்து அந்த காய்ப்புகளை கட்டுப்படுத்துறதுக்காகவே அந்த பூச்சி மருந்துகளோட வியாபாரம் வந்து கிட்டத்தட்ட 50% மொத்த பூச்சி மருந்து வியாபாரத்தில் 50% மேலே அந்த பருத்தியில் காய்ப்புழுக்களை கட்டுப்படுத்துவதற்கு மாத்திரம் பயன்படுத்திட்டு இருந்தாங்க. அது இப்போ வந்து கணிசமாக குறைஞ்சி போச்சு. நான் இந்த வயலில் வந்து இது வரைக்கும் மருந்தே அடிக்கலை. நான் என்னக்கா நம்ம வந்து மருந்து அடித்தாக்க பல விதமான நன்மை செய்யும் பூச்சிகள் இருக்குது. இப்போ வந்து பொறிவண்டு இருக்குது, அது மாதிரி ஊசி தட்டான் இருக்குது, சிலந்தி 8 கால் பூச்சி அதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் என்னாகும், பிரெடிட்டர் ஆரம்பம். அது வந்து ஊன் விழுங்கி மற்ற உயிரினங்களை அதை வந்து உண்டு வாழக்கூடியது. இப்போ என்னென்னாக்கா இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நிறையா வந்து ஒரு தேன்பூச்சியை நீங்களே பார்க்கலாம். இங்கே தேன்பூச்சி பார்க்கலாம். ஏன்னா மருந்து அடிக்கலை, பூச்சி மருந்து அடிக்கலை, எனக்கு தேவையில்லை. ஏன்னா காய்ப்புழு கட்டுப்படுத்துறதுக்கான மருந்து எதுவும் அடிக்க வேண்டிய அவசியம் இல்லாததுனால உங்களுக்கு வந்து அந்த நன்மை செய்யக்கூடிய பூச்சிகளும் நான் வந்து என்னால் பாதுகாக்கப்படுகிறது. அவையும் வந்து அந்த மற்ற பூச்சி இனங்களை சப்போஸ் வந்து சாறு உறிஞ்சி பூச்சிகளோட முட்டைகள் குஞ்சுகள் அதையும் வந்து சாப்பிட்றதுனால அதோட பாதிப்பு குறையுது. ஆனால் இது வந்து சாறு உறிஞ்சி பூச்சிக்கான தீர்வு கிடையாது. பீட்டி பருத்தி இது வந்து காய்ப்புழுக்கான தீர்வு மாத்திரம்தான். அதிலே இந்த அளவுக்கு மகசூல் நான் தான் சொன்னேனே, 8லேருந்து 10 குவிண்டால் இருக்கிற இடத்துல 14-15 குவிண்டால் எல்லா விவசாயிகளும் எடுத்துகிட்டு இருக்காங்க. அதனால் மகசூல் வந்து நிச்சயமாக கூட தான் கூடுது. பீட்டி பருத்தி வந்து பசுமாடு, பீட்டி பருத்தியோட விதைகள் வந்து பசுமாடு சாப்பிடலாமா வேண்டாமா? இல்லை, அதுவும் வந்து ரொம்ப தவறான கருத்து. இப்போ வந்து பீட்டி பருத்திங்கிறது இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ நான் அந்த வயலில் இப்போ மூணு முறை எடுத்தாச்சு. அதை 4வது முறை இப்போ எடுத்துகிட்டு இருக்கேன். இப்போ வந்து 4வது முறை பருத்தி எடுத்துகிட்டு இருக்கேன். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இருக்கிற ஆடு மாடெல்லாம் மேய்ஞ்சிட்டு இருக்கோம். இது வந்து பீட்டியோட அந்த டாக்ஸிக் ப்ரோட்டீன் கிரைவன்-ஏசி கிரை2ஏபிங்கிற அந்த ப்ரோட்டீன் இருக்கேன். அந்த ப்ரோட்டீன் வந்து இந்த மரபணு மாற்றம் செஞ்சு உள்ளே வச்சுருக்காங்க. அதை வந்து எது பாதிக்கும்னாக்க, எந்த விதமான உயிரினங்களை பாதிக்கும்னாக்க, ஒரு 2 விதமான முக்கியமான காரணங்கள் இருக்குது. ஒன்று வந்து அது வந்து அல்கலைன் கட்டு. அல்கலைன்னாக்க காரத்தன்மை உள்ள அந்த புழுவாக இருக்கணும். அடுத்தது அதுக்கு வந்து ஸ்பெஷல் ரெசப்டார், அது உறிஞ்சுவான்கள் இருக்கும். அதோட குடல் பகுதியில் அந்த டாக்ஸிக் ப்ரோட்டீன், அந்த ஒரு பீட்டி ப்ரோட்டீனை கிரகிக்கக்கூடிய அந்த ஒரு உறிஞ்சுவான்கள் அது வந்து இந்த ஒரு 4 புழுக்களுக்கு தான் இருக்குது. பாக்கி எந்த விதமான இதுக்கும் கிடையாது. அப்படி பார்த்தீங்கன்னாக்கா இப்போ வந்து அந்த பசுமாடுகளுக்கோ அல்லது மாடுகளுக்கோ ஆடுகளுக்கோ கோழிகளுக்கோ மீன்களுக்கோ மற்ற உயிரினங்களுக்கோ இது மாதிரி ஒரு அமைப்பே கிடையாது. அப்படி காரத்தன்மை உள்ள ஒரு இதாக இருந்தாலும், அல்கலைன் கட்டாக இருந்தாலும் அதில் வந்து அந்த உறிஞ்சுவான்கள் இல்லை. அதனால் இது வந்து எந்த உயிரினங்களுக்கும் அந்த பாதிப்பு ஏற்படுத்தாது. இது வந்து அலோவ் பண்ணுறதுக்கு முன்னாடி பலவிதமான இதில் ஆராய்ச்சி நிலையங்களில் மாடுகளுக்கு கொடுத்து பார்த்துருக்காங்க, ஆடுகளுக்கு கொடுத்து பார்த்துருக்காங்க, கோழி இனங்களுக்கு மீன்களுக்கு எல்லாத்துக்கும் இதை ஃபீட் செஞ்சு அதை வந்து அசஸ் பண்ண பிறகு சேஃப்டி ஸ்டாண்டர்டுன்னு இருக்குது. அதெல்லாம் வந்து தீர ஒரு உடனே வந்து வெளியிடலை. இது பலவிதமான அதோட நம்பகத்தன்மையும் அதோட பாதுகாப்பான நிலைமையும் அது வந்து ஆராய்ச்சி செஞ்ச பிறகு தான் இது வந்து வெளியிட்டிருக்காங்க. அதனால் பயமே தேவையில்லை. ரெண்டாவது இதில் பார்த்தீங்கன்னா இன்னொரு அநேகமாக முடிச்சாச்சு, இன்னும் ஒரு வாட்டி எடுப்பேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய ஆடு மாடு மேய்ஞ்சிட்ருக்கோம். வேணாக்கா அதே கூட நீங்கள் வந்து பார்க்கலாம். இங்கே வந்து ஆடுகள் மேயும் மாடுகள் மேயும் எல்லாமே மேய்ஞ்சிட்ருக்கோம். அதுக்கு இது வரைக்கும் ஒன்றும் ஆகுதில்லை. ஒரு 2006-2007 வந்து சொல்லிட்டு இருந்தாங்க, இதை வந்து அந்த ஆந்திராவில் வந்து எங்கேயோ ஆடு மேய்ஞ்சது மாடு மேய்ஞ்சது அதை வந்து பீட்டி பருத்தி மேய்ஞ்சதில் அதெல்லாம் பாதிக்கப்பட்டதுன்னு சொன்னாங்க. இப்போ ஒரு கேஸ் காமிக்கிட்டோம், ஒன்றும் கிடையாது. இதெல்லாம் வந்து ஏதோ ஒரு மீடியாவில் வந்து யாராவது சொல்லி விட்றாங்க, ஒரு கற்பனையாக சொல்லி விட்றாங்க. இது வந்து இதுக்கு காரணம் 2 பேர் இருக்குது. ஒன்று வந்து பூச்சி மருந்து விற்கக்கூடிய கம்பெனிகளுக்கு வியாபாரம் குறைஞ்சி போச்சு, அதனால் இது மாதிரி அப்போது அதை வந்து அந்த பிரச்சனைகள்லாம் எழுப்பினாங்க. அடுத்தது வந்து அந்த கடைக்காரர்கள், பூச்சி மருந்து விற்பனையாளர்கள், அவங்களுக்கு வந்து அவங்களுக்கும் வியாபாரம் குறைஞ்சி போடுது இல்லையா, அதனால் அதுவும் சொன்னாங்க. இன்னொன்று என்னக்கா, பீட்டி தொழில்நுட்பம் வந்து இல்லாத விதைகள்லாம் விற்றுட்ருக்காங்க இல்லையா, அவங்களும் சொல்லிவிட வேண்டியது.
ஸோ அது வேணாக்கா வந்து விவசாயிகளுக்கு தெரியும். இன்றைக்கி வந்து 97% இந்தியாவில் விளைவிக்கக்கூடிய பருத்தியில் 97% எல்லாமே வந்து பிடி பருத்தி தான். இது வந்து இவ்வளோ தூரம் ஒரு பிரச்சாரங்கள் இருந்த போதிலும் 97% விவசாயிகள் 97% விவசாயிகள் பருத்தி விவசாயிகள் பிடி பருத்தி தான் போடுறாங்கனாக்க அதோட நம்பகத்தன்மையும் அதோட பாதுகாப்பான சூழ்நிலைங்கிறதுனால தான் அது வந்து போட போகிறாங்க. இது வந்து நான் அடிக்கடி சொல்கிறது, இப்போ வந்து விவசாயிகள் வந்து வேணாக்கா அவங்க ஜாஸ்தி பெரிய அளவுக்கு படிக்காமல் இருக்கலாம். ஆனாக்கா அவங்களுக்கு வந்து நல்ல புத்திசாலிகள். அவங்களுக்கு வந்து எது நல்லது எது கெட்டது அப்படிங்கிறது தெரியும். ஒரு தொழில்நுட்பம் நல்லா இருந்தனாக்க அவங்களுக்கு வந்து ஒரு சிகப்பு கம்பளத்தை போட்டு வரவேற்பாங்க. ஒரு தொழில்நுட்பம் மோசமானது அவங்களுக்கு ஒத்து வராதுனாக்க அது இனாமாக செலவு இல்லாமல் ஒரு இனாமாக கொடுத்தா கூட ஃப்ரீயாக கொடுத்தா கூட அதை வந்து தூக்கி எறிஞ்சிடுவாங்க. அதனால் இது வந்து அந்த தவறான பிரச்சாரம். பிடி பருத்தியில் வந்து விதைகள்லேருந்து சமையல் எண்ணெய் எடுக்கிறாங்க, அது மனிதர்களுக்கு தீங்கு விளைவிக்குமா? இல்லை, இப்போ அதுவும் இப்போ இத்தனை வருஷம் நம்ம வந்து பயன்படுத்திட்டு தான் இருக்கோம். இந்த பிடி இதில் வந்து அந்த பருத்தியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து அந்த ஃபைபர் அதை வந்து நூல் இழைக்கு மாத்திரம் இல்லை, அதை தவிர அதை வந்து அந்த விதைகள்லேருந்து நம்ம வந்து மாட்டு தீவனமாகவும் பயன்படுது. அதுலேருந்து எண்ணெய் வித்து பயிரும் வெண்ணெயும் கிடைக்கிது. அது வந்து எடிபிள் ஆயில்ங்கிறாங்க. இப்போ மரபணு மாற்றம் இது மாத்திரம் இல்லை, நம்மளுக்கு வந்து கெனோலான்னு ஒரு இது நம்ம எப்படி இங்கே கடுகு சொல்கிறோமோ அது மாதிரி கனடா நாட்டில் கெனோலாம்பாங்க. அங்கேருந்து நம்மளுக்கு வந்து நம்ம 2 பொருட்கள் நம்ம வந்து அதிகமாக இறக்குமதி பண்ணுறோம். ஒன்று அந்த புரோட்டீன் பயிறு வகைகளை நம்ம வந்து இறக்குமதி பண்ணுறோம். இன்னொன்று எண்ணெய் வித்துக்களை எண்ணெய்களை இறக்குமதி பண்ணுறோம். இப்போ கனடா அது போன்ற நாடுகள் இதெல்லாம் நம்ம வந்து கனடா தான் இறக்குமதி செஞ்சு சாப்பிட்டுட்ருக்கோம். நீங்கள் இன்னைக்கு காத்தால சாப்பிட்ட ஒரு சிற்றுண்டி கூட வந்து நிச்சயமாக இது வந்து மரபணு மாற்றம் செய்யப்பட்டு வெளிநாட்டில் இறக்குமதி செய்யப்பட்டதாக இருக்கலாம். இதனால் இது வந்து எந்த விதமான பாதிப்பும் இல்லை. இதுவும் கம்ப்ளீட்டாக நான் சொன்னது மாதிரி அந்த கோழி இனங்கள், பறவை இனங்கள், மற்ற உயிரினங்கள், மண்புழுக்கள் எல்லாத்தையும் டெஸ்ட் பண்ண பிறகு தான் வெளியிட்டாங்க. இது வந்து எண்ணெய்களும் டெஸ்ட் பண்ணி தான் வந்து இதுலேயும் எண்ணெய்கள் நீங்கள் கேட்குற கேள்வி மாதிரி அதுலேருந்து எண்ணெய் பிரித்து எடுத்து அதை வந்து கொடுத்தாக்க பாதிப்பு ஏற்படுமா அப்படின்னு ஒரு டெஸ்ட் பண்ண பிறகு அதெல்லாம் வந்து பாதுகாப்பானது அப்படின்னு சொல்லி ரொம்ப ஒரு ரெப்யூட்டட் நிறுவனங்கள், ஒரு தலை சிறந்த விஞ்ஞானிகள் அது பல வருடங்கள் ஆராய்ச்சி செஞ்ச பிறகு அதோடைய சேஃப்டி நம்பகத்தன்மையும் அதோட பாதுகாப்பையும் அதை வந்து ஆராய்ச்சி அறிந்த பிறகு தான் இந்த ரகத்தை வந்து வெளியிட்டாங்க. சில வெளிநாடுகள் வந்து பிடி பருத்தி வந்து சுமார் தான்ங்கிறாங்க, அது எப்படி சார்? அது வெளிநாடுகளில் பிடி பருத்தி வந்து சுமாராக தான் இருக்குது, இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணல அப்படிங்கிறாங்க. இல்லை இப்போ வந்து அதாவது வெளிநாடுகளில் பார்த்தீங்கன்னாக்கா அமெரிக்கா இருக்குது, பிரேசில் இருக்குது, ஆஸ்திரேலியா இருக்குது, ஈவன் பாகிஸ்தானில் கூட அங்கெல்லாம் வந்து 2 விதமான தொழில்நுட்பங்கள். ஒன்று வந்து அந்த பருத்தியில் அந்த காய்ப்புழுக்களுக்கு எதிர்ப்புத்தன்மை கொண்ட தன்மையை வந்து உட்புகுத்தி வெளியிடுவது. இன்னொன்று என்னென்னாக்கா இப்போ வந்து வயலில் பார்த்தீங்கன்னா களை நிறையா இருக்குது. அந்த களைகளை தாங்கி இதுக்கு இப்போ வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு களைக்கொல்லி இருக்குது, எக்ஸல் களைக்கொல்லி இருக்குனாக்க அதை அடித்தாக்கா அது வந்து ப்ராட் ஸ்பெக்ட்ரம் நான் செலக்டிவ் ஹெர்பிசைடுன்னு சொல்லுவாங்க. அது வந்து ஒரு பலவிதமான களைகளை கொல்லக்கூடியது. அது வந்து வித்தியாசப்படுத்தி பார்க்காது, பருத்தி இது களைகள் இதுன்னு வித்தியாசப்படுத்தி எல்லாத்தையும் அது அழிச்சிடும். ஆனாக்கா அங்கே வந்து வெளிநாடுகள் என்னென்னா குறிப்பிட்ட வந்து அந்த களைக்கொல்லியில் இந்த ஒரு பருத்திக்கு அதை வந்து இந்த ஹெர்பிசைட் டாலரண்ட்டும்பாங்க. அந்த பருத்திக்கு அந்த ஒரு களைக்கொல்லிக்கு எதிர்ப்புத்தன்மை கொண்ட பருத்தி ரகங்களை அங்கே வெளியிட்டிருக்காங்க. அது வந்து அங்கே வந்து அந்த ஹெர்பிசைட் டாலரண்ட்டும் பிடி பருத்தியும் பிடி தொழில்நுட்பமும் ஒன்றிணைந்து வெளியிடப்பட்ட ரகங்கள் தான் அங்கே இருக்குது. அதனால் களைகள்னால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளும் உங்களுக்கு குறையுது. களைகள்னால மற்ற இப்போ என்ன கேட்டாக்கா, நான் விவசாயிங்க முறையில் என்ன கேட்டாக்க அந்த களைகளை பார்த்தீங்கன்னாக்கா இப்போ வந்து இந்த பூச்சிகளை பார்த்தீங்கன்னாக்கா அது வந்து காய்களை பாதிக்கும், இலைகளை பாதிக்கும், பூக்களை பாதிக்கும், இதெல்லாம் இருக்குது. ஆனால் களைகள் வந்து என்ன கேட்டால் களைகள் வந்து உங்களுக்கு ஹோஸ்ட் கிராப்பமும் இது வந்து மற்ற உயிரினங்கள், மற்ற நோய் கிருமிகள், சாறு உறிஞ்சி பூச்சிகள் போன்ற பல வகையான நம்மளுக்கு வந்து இப்போ நம்மளுடைய மகசூலை குறைக்கக்கூடிய காரணிகள் எவ்வளோ இருக்குது. அது வந்து களைனாக்கா வந்து ஒரு தண்ணீருக்கும் நம்ம இடக்கூடிய உரங்களுக்கும் சூரிய வெளிச்சத்து தான் போட்டி போடணும்னு நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் இது வந்து ஹோஸ்ட் கிராப்புங்குவாங்க. மற்ற உயிரினங்கள்
நம்மளுக்கு வந்து பயிருக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய இங்கே பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல வந்து நான் இதில் வந்து மீலி பக்குன்னு பார்க்குறேன். அதாவது நம்ம வந்து சப்பாத்தி பூச்சின்னு சொல்லுவோம். சப்பாத்தி பூச்சிக்கு முதல்ல களைக்கு தான் வரும், அடுத்தது தான் இதுக்கு வரும். அதனால் களையை ஒழிச்சாலே நீங்கள் வந்து பூச்சியை வந்து சாரூஞ்சி பூச்சிகளை பாதி அளவுக்கு முக்கால்வாசி குறைச்சது மாதிரி ஆகிடும். அப்படி ஒன்று ரெண்டு வந்தாலும் நம்ம வந்து ஒருங்கிணைந்த பூச்சி நிர்வாகத்தை கடைபிடிச்சு நம்ம வந்து நிச்சயமாக அந்த இது கொண்டு வர முடியும். வெளிநாடுகளில் வந்து வெளிநாடுகளில் இது மாதிரி அந்த இதுக்கு அந்த ஹெர்பிசைட் டாலரண்ட்டு ஆஸ் வெல் அஸ் பூச்சியிலிருந்து பாதுகாக்கப்பட்ட பிடி தொழில்நுட்பம் ரெண்டுத்தையும் ஒருங்கிணைத்து அங்கே வந்து ரொம்ப வருஷம் முன்னாடியே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. 5-20 வருஷம் முன்னாடியிலேருந்து அது இருக்குது, நடைமுறையில் இருக்குது. லாஸ்ட் கேள்வி சார், பெரும்பாலும் லாபம் அமெரிக்க நிறுவனமான மான்சாண்டோவிற்கு செல்கிறது. விவசாயிகள் பிடி பருத்தி சார்ந்து இருக்கும் மான்சாண்டோவின் கலைக்கொள்கைகளை வாங்க வேண்டும். இல்லை இது வந்து இப்போ மான்சாண்டோங்கிறது இப்போ அந்த கம்பெனி இப்போ இன்னொரு நிறுவனத்துக்கு கூட ஒரு இப்போ மான்சாண்டோ நிறுவனம் இல்லை, மான்சாண்டோ தான் முதல்ல இதை வந்து அறிமுகப்படுத்தினாங்க. அந்த தொழில்நுட்பத்தை முதல்ல அறிமுகப்படுத்தினாங்க. அதுக்கு அடுத்தது வந்து மற்ற நிறுவனங்கள்லாம் வர ஆரம்பிச்சிட்டு இப்போ வந்து இதே தொழில்நுட்பம் வந்து இந்த தொழில்நுட்பம் வந்து அவங்க முதல்ல கண்டுபிடிச்சது. அவங்க தான் வந்து அந்த சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அவங்க தான் மொழி உரிமைங்கிறது இல்லை, யார் வேணாலும். நீங்களே இப்போ வந்து நம்ம இந்திய விஞ்ஞானிகளே நல்ல தொழில்நுட்பத்தை வந்து நம்ம கண்டுபிடிச்சோன்னு வச்சுங்க, நம்மளும் பேட்டர்ன் செஞ்சுக்கலாம், நம்மளும் வந்து அந்த புதிய தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி செய்ய முடியும். இது தோணுல இப்போ பிடியில் பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து நம்ம இந்திய நிறுவனத்தில் ஒரு எனக்கு தெரிஞ்ச மேட்டா ஹெலிக்ஸ்னு ஒரு கம்பெனி, அது மாதிரி இன்னும் 2-3 நிறுவனங்கள் இது வந்து இதே தொழில்நுட்பத்தை அவங்க வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. இண்டிஜினஸ் டெக்னாலஜி இந்தியாவில் இந்தியர்களால் கண்டுபிடிக்கப்பட்ட தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி அடுத்த இதுவும் பண்ணியிருக்காங்க. ஆனாக்கா வந்து அதுக்கு வந்து இப்போ வந்து சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு கேஸ் நடந்ததுனால அதுக்கு வந்து ஒரு அந்த ஃபீல்ட் ட்ரையலுக்கே ஒரு தடை விதிச்சதுனால்தான் இப்போ வந்து நம்ம இந்திய தொழில்கள் வந்து வளராமல் போயிருக்கு. ரெண்டாவது இன்னொன்று என்னன்னாக்கா இதுக்கு வந்து இது வந்து ஒரு நம்ம இந்த தொழில்நுட்பத்தை நம்ம வந்து எதிர்க்கிறதுனால இதுக்கு வந்து ஒரு தடை விதிச்சதுனால என்னன்னாக்கா இதனால் வந்து அதிகம் பலன் பெறக்கூடியது வெளிநாட்டு நிறுவனங்கள் தான். இப்போ இந்திய தொழில் நிறுவனங்கள் இது வந்து நிச்சயமாக இது வந்து கண்டுபிடிச்சதை இத்தனை நேரம் நம்மளுக்கு வந்திருக்கோம். இப்போ வந்து BG2ன்னு பேர், இதெல்லாம் வந்து குறிப்பிட்ட ஒரு நிறுவனம் தான். இதே மாதிரி தொழில்நுட்பம் இது வந்து அந்த இப்போ வந்து ஒரு ஸ்பேஸ் டெக்னாலஜினாக்கா வந்து ஏதோ அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் மட்டும்தான் சம்மந்தப்பட்டது, மற்ற பேருக்கெல்லாம் சம்மந்தம் இல்லைன்னு சொல்ல முடியாது. இப்போ நம்மளே இப்போ தான் ஸ்பேஸ் டெக்னாலஜி போயிருக்கோம் இல்லையா. இப்போ வந்து இந்தியாவில் ஸ்பேஸ் டெக்னாலஜி பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு தடை விதிச்சாக்க எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் அப்போ அவங்க தான் வளர போகிறாங்க. அதனால் இது வந்து இந்த தொழில்நுட்பத்தை நம்ம வந்து ஆதரிக்கணும். இது வந்து எங்கிருந்து வந்தது அந்த ஒரு வேறு ஒவ்வொரு புறம். இப்போ அது மாதிரி இருந்தால் தான் இந்தியாவில் எத்தனை பேர் வந்து பயோடெக்னாலஜி படித்தவங்க, இந்த இதுக்கு பிளான்ட் பயோடெக்னாலஜி படித்தவங்க, இது வந்து நல்ல ஒரு இந்தியாவில் வந்து எந்த விதத்தையும் நம்ம வந்து குறைந்தவர்கள் இல்லை. நம்மள்ட்ட அந்த தொழில்நுட்பம் இருக்குது, நம்மள்ட்ட அறிவு இருக்குது, நம்மள்ட்ட அந்த ஆற்றல் இருக்குது, அந்த ஒரு முனைப்பும் இருக்குது. அப்படி இருந்தும் இப்போ வந்து இதுக்கு வந்து ஒரு தவறான பிரச்சாரம் பண்ணதுனால இவங்க இன்டைரக்டாக அந்த வெளிநாட்டிலேருந்து வரக்கூடிய நிறுவனங்கள் தான் வந்து ஒரு உதவிகரமாக இருக்காங்களே ஒழிய நம்ம நாட்டில் இந்த தொழில்நுட்பம் வளர்கிறதுக்கான இதை வாய்ப்பை வந்து தடை போட்டிருக்காங்க. ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சார். இன்னொரு விஷயம் சார், பிடி பருத்தி வந்து பண்ண நிறுவனங்கள் வந்து அதே தான் வாங்கணுமா இல்லை சில விதைகள் பயன்படுத்தலாமா? அதாவது இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த பருத்தியெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா வீரிய ஒட்டுரகம், வீரிய ஒட்டுரகத்துக்கும் ஓப்பன் பாலினேட்டர் வெரைட்டிக்கும் வித்தியாசம் இருக்குது. இது வந்து இந்த பிடி பருத்தி நான் சொன்ன மாதிரி 2002 தான் வந்து இந்தியாவில் முதல்ல அறிமுகப்படுத்தப்பட்டது. அதற்கு முன்னாடிலாம் வந்து ஹைபிரிட் இருந்தது. 1995 வருஷம் முதல்ல நான் வந்து வீரிய ஒட்டுரகம் போட்டேன். அதற்கு முன்னாடி ஓப்பன் பாலினேட்டர் வெரைட்டி போட்டேன். அதாவது அந்த ஹைபிரிட், அதாவது வீரிய ஒட்டுரகங்களில் அது பிடி தொழில்நுட்பம் உள்ளதோ பிடி தொழில்நுட்பம் இல்லாததோ அதை வந்து திருப்பி அந்த விதையை வந்து பயன்படுத்த முடியாது. ஏன்னாக்கா அது மியூட்டேஷன் சொல்லுவாங்க, அதோடைய வந்து ஒரிஜினாலிட்டி அது மாறி போயிடும். இது வந்து இந்த ரகம் வந்து இப்போ இருக்குது. இந்த ரகம் வந்து அந்த RCH 659ங்கிற ரகம், அதுக்கு முன்னாடியும் வந்து பிடி இல்லாத ரகமும் இருக்குது. அதில் பிடி இல்லாத ரகமாக இருந்தாலும் ஹைப்ரிட்டாக இருந்தாலும் அதை நம்ம வந்து திருப்பி வந்து போட்டாக்கா அது மியூட்டேஷன் ஆகும். இதே வந்து ஓப்பன் பாலினேட்டர் வெரைட்டி இப்போ MCV7 இருக்குது, MCV5 இருக்குது, SPPR 1 2, SPPR 3, அப்புறம் DCH 32, இது மாதிரி DCH 32 கூட ஹைப்ரிட்.
சுபின் இருக்குது, சுரபி இருக்குது. இதெல்லாம் வந்து ஓப்பன் பாலினேட்டர் வெரைட்டி. அதுலேருந்து விதையை எடுத்து நீங்கள் வந்து போட்டிங்கனாக்க திருப்பி அதை விதை எடுத்து வச்சுக்கலாம். எப்படி இப்போ 1009 விதையை எடுத்து திருப்பி வச்சுக்கிறோமோ அது மாதிரி வச்சுக்க முடியும். அந்த ஒரு MCU7 உதாரணத்துக்கு MCU7ங்கிற ரகத்தில் அது வந்து ஓப்பன் பாலினேட்டர் வெரைட்டி. அதில் வந்து இந்த பிடி தொழில்நுட்பத்தை உட்புகுத்தி அந்த கிரைவனேசி கிரை2AB அந்த ஒரு ஜீனை உட்புகுத்தினாக்க அதில் வந்து அந்த பூச்சிக்கான எதிர்ப்புத்தன்மை இருக்கும். ஆனால் அதுலேருந்து எடுக்கக்கூடிய விதையை வந்து திருப்பி பயன்படுத்த முடியும். ஏன்னா அது ஓப்பன் பாலினேட்டர் வெரைட்டி இல்லையா? அதை வந்து விதையை நம்மளே வச்சுக்க முடியும். இது வந்து என்னமோ வந்து பிடி பருத்திங்க ஒரு ரகம் கிடையாது. ஏற்கனவே உள்ள ரகத்தில் இந்த தொழில்நுட்பத்தை உட்புகுத்திருக்காங்க. அவ்வளோதான் வித்தியாசம். இப்போ வந்து இப்போ உதாரணத்திற்கு இதில் இப்போ வந்து நம்ம முதல்ல எங்கள் கிராமத்தில் தான் முதல்ல வீரிய ஒட்டுரக நெல் போட்டாங்க. அது வந்து ORH1ங்கிற ரகம். எங்கள் நண்பர் சிவராமனுங்கிற தான் முதல்ல வந்து விவசாயிங்கிற முறையில் அவர் போட்டார். அது அப்போயே அந்த 1992-93 வருஷம். அப்போது வந்து அந்த தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்துலேருந்து வந்தவங்க அது வந்து கேள்வி கேட்டோம், இது வந்து அந்த விதையை எடுக்க முடியுமா? அப்போல்லாம் பீட்டிலாம் கிடையாது. அந்த நெல்லுலேயும் பீட்டி, இதுலேயுமே பருத்தி தவிர எதுவுமே பீட்டி கிடையாது. அப்போ கேட்டோம், அதிலே விதை நல்லா இருக்குது, இதை விதை எடுத்துக்கலாமான்னு சில விவசாயிகள் கேட்டாங்க. அதான் சொன்னாங்க, ஹைப்ரிட்னு வந்துருச்சுனாக்க அதை வந்து அதிலே விதை எடுக்க முடியாது, மியூட்டேஷன் ஆகும். இதே ஓப்பன் பாலினேட்டர் வெரைட்டி அதுலேருந்து வச்சுக்க முடியும். சப்போஸ் வந்து உதாரணத்திற்கு அந்த நெல் ரகத்திலே ஒரு மரபணு மாற்றம் செய்யப்பட்ட ஒரு நெல் ரகம் இருக்குது. அது ஹைப்ரிட்டில் இருந்தாக்க அதை வந்து உட்புகுத்தினாக்க அதை வந்து முளைக்கும். அந்த விதையை போட்டால் முளைக்கும், அந்த அடுத்த தலைமுறைக்கு முளைக்கும். ஆனால் அது வந்து ஒரிஜினலாக உள்ள அளவுக்கு இருக்காது. இதே வந்து ஒரு பிடி தொழில்நுட்பமோ அல்லது மரபணு மாற்ற தொழில்நுட்பமோ அந்த ஒரு ஓப்பன் பாலினேட்டர் வெரைட்டி CR 1009 போடுறோன்னு வச்சுங்க, அந்த விதையை திருப்பி எடுத்து வச்சுக்கலாம். எவ்வளோ முறை வேணாலும் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வந்து இந்த இதில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் பிடி கத்திரிக்காய், பிடி பிரிஞ்சால் அது வந்து அதை வந்து ஆராய்ச்சி பண்ணாங்க. அதில் வந்து ஹைப்ரிடு கிடையாது, அது வந்து சாதாரண ஒரு ஓப்பன் பாலினேட்டர் வெரைட்டி தான். அதில் வந்து அந்த கத்திரிக்காயில் உள்ள அந்த காய்ப்புழுக்களை தாங்கி வளரக்கூடிய அந்த பிடி தொழில்நுட்பத்தை உற்பத்தி பண்ணியிருக்காங்க. அது வந்து ஓப்பன் பாலினேட்டர் வெரைட்டி. அந்த பிடி பிரிஞ்சால் நம்மளுக்கு வந்து அந்த ஓப்பன் பாலினேட்டர் வெரைட்டியில் அவங்க வந்து டெஸ்ட் பண்ணதை நம்மளுக்கு வந்து இத்தனை நேரம் போட்டிருந்தாக்க அதுலேருந்து விதைகளை நம்ம எடுத்து வச்சுக்கிட்டே இருக்க முடியும். திருப்பி போட முடியும். ஒரு எவ்வளோ தலைமுறை, 3 தலைமுறை 4 தலைமுறை வரைக்கும் வச்சுக்க முடியும். எப்படி மற்ற விதைகளை வச்சுக்குமோ அது மாதிரி அந்த தொழில்நுட்பம் உட்படுத்தப்பட்ட ஓப்பன் பாலினேட்டர் வெரைட்டியில் வச்சுருந்தாக்க அந்த இது இருக்காது, அந்த விதையை நம்ம வச்சுக்க முடியும். அந்த காய்ப்புழுக்களுக்கான எதிர்ப்பு தன்மை அதை உள்ள இருக்கும். ஓகே சார், நன்றி சார். பிடி பருத்தியோட விதைகள் வந்து விலை ஜாஸ்தி சொல்கிறாங்க, அது எப்படி சார்? இப்போது நம்ம ஒரு 2 இது பார்க்கணும். இப்போ வந்து இந்த இதில் இப்போ ஆங்கிலத்தில் வந்து டிஃப்ரென்ஷியல் காஸ்ட் இன்க்ரிமெண்டல் ரெவன்யூம்பாங்க, அப்புறம் காஸ்ட் பெனிஃபிட் அனாலிசிஸ்ன்னு போடுவாங்க. நம்ம வந்து இந்த தொழில்நுட்பத்திற்கு நம்ம ஒரு பாக்கெட் வந்து ஒரு ஏக்கருக்கு உங்களுக்கு வந்து 450 கிராம் போட போகிறோம். அது வந்து உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 950 ரூபா விலை விற்குது. இதே வந்து நம்ம ஸ்பேசிங் என்ன பார்த்தீங்கன்னாக்க பட்டத்துக்கு பட்டம் 3 அடி, பயிருக்கு பயிர் 3 அடி இருக்கும் ஹைப்ரிட் வெரைட்டியில். அது மாதிரி இருக்கும்பொழுது உங்களுக்கு வந்து நம்பர் ஆஃப் விதை கம்மியாக இருக்கும். 450 கிராம் தான். அது வந்து அந்த விதை ஊன்ற செலவும் உங்களுக்கு எதுக்கு எவ்வளோ பார்க்க பார்த்தா 5500 செடிகள் இருக்க போகுது. இதே வந்து நீங்கள் ஒரு ஓப்பன் பாலினேட்டர் வெரைட்டி MCU7 போட்டிங்கன்னு வச்சுங்க, 2க்கு 1 போடுவோம், 2 அடிக்கு 1 போடுவோம். அப்போ விதையை பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கிட்டத்தட்ட 5 கிலோ போடணும். 5 கிலோ போடணும். இது 450 கிராமில் போடுறோம், அது 5 கிலோ போடுறோம். அது 5 கிலோ பாருங்கள், நீங்கள் வந்து அந்த ஒரு தொழில்நுட்பத்திற்காக இதுக்கு வந்து ஒரு எக்ஸ்ட்ரா கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி இதனால தான் பெரிய பிரச்சனைங்கிற மாதிரி அவங்க கொண்டு போனாங்க. அப்படி பார்க்கும்போது அந்த விதை ஊன்ற செலவு, அந்த எரு வைக்கக்கூடிய செலவு, அது என்னக்கா வந்து டில்லர் வச்சு கிழக்கு மேற்கு 2 டைரக்ஷனில் ஓட்டி நம்ம வந்து களைகளை கட்டுப்படுத்த முடியும். நீங்கள் வந்து இது மாதிரி ஒரு அந்த 2 அடிக்கு 1 அடி போடும்போதெல்லாம் உங்களுக்கு வந்து நடுப்புற வந்து வண்டி வச்சு ஓட்ட முடியாது, ஆட்கள் வச்சு கொத்த முடியாத சூழ்நிலை இருக்கும். இப்போ இருக்கிற ஆட்கள் பற்றாக்குறை நேரத்தில் அது கட்டுப்படி ஆகுமா, அதெல்லாம் பார்க்கணும். அதனால் நம்ம வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ப்ரைஸ் எவ்வளோ பே பண்ணுறோம், இதுக்கு வந்து நம்ம பிடி பருத்தியில் வந்து ஒரு 950 ரூபா செலவு பண்ணுறோம். இதில் வந்து மற்ற ஒரு ஓப்பன் பாலினேட்டர் வெரைட்டியில் சரி 450 ரூபா விதை காஸ்ட் ஆகுது, 500 ரூபா எக்ஸ்ட்ரா கொடுக்குறதவங்க ஒரு ஏக்கருக்கு 500 ரூபா எக்ஸ்ட்ரா செலவு பண்ணுறோம்னாக்கா அதனால் வரக்கூடிய பெனிஃபிட் என்ன? பூச்சி மருந்தே அடிக்கிறது இல்லை. இதில் வந்து பூச்சி மருந்தே நான் வந்து அடித்தது கிடையாது, அந்த காய்ப்புழுக்களுக்கு அடித்தது கிடையாது. பிற்பாடு நம்மளுக்கு வந்து அந்த சாறு உறிஞ்சி பூச்சிகளுக்கு தேவைப்பட்டால் அடிக்க போகிறேன். அதில் அப்படி இல்லையே, நீங்கள் வந்து போட்ட ஒரு அடுத்த ஒரு 15 நாள்லேருந்தே 20 நாள்லேருந்தே முளைச்சி வந்ததுலேருந்தே நீங்கள் வந்து கிட்டத்தட்ட 7-8 முறை நீங்கள் ஸ்ப்ரே பண்ண போகிறீங்க. கேலண்டர் ஸ்ப்ரேயிங்பாங்க. அப்போது அந்த பூச்சி மருந்தோட விலையை பாருங்கள், பூச்சி மருந்துக்கு அடிக்கக்கூடிய செலவை பாருங்கள். அதெல்லாம் பார்க்கும்பொழுது
இந்த விலை வந்து 500 ரூபா வித்தியாசம். ஒரு அது வந்து எந்த அளவுக்கு நியாயமானதுன்னு அது பற்றி ஒரு ஸ்டடி பண்ணாலே உங்களுக்கு தெரிய வரும். நான் என்ன பண்ணேன், இப்போ என்னக்கா வந்து உங்களுக்கு கூட தனிப்பட்ட முறையில் காமிக்கிறேன். 2002-3வது வருஷம் 2002வது வருஷம் இது அறிமுகப்படுத்தினாங்க. 2004வது வருஷம் பிப்ரவரி மாதம் கோயம்புத்தூரில் சைகா, சவுத் இந்தியன் காட்டன் அசோசியேஷன் இருக்குது, அங்கே ஒரு மீட்டிங் போயிருந்தேன். உங்களை மாதிரி தான் எனக்கும் டவுட் எல்லாம் இருந்தது. அங்கே வந்து டாக்டர் டிஎம் மஞ்சுநாத்னு ஒருத்தர் வந்து ப்ரெசென்ட் பண்ணார். அப்போது வந்து இந்த கேள்விகள்லாம் அவர்கிட்ட கேட்டேன். நீங்கள் கேட்ட அவ்வளோ கேள்வி அவர்கிட்ட நான் வந்து எனக்கும் வந்து இந்த நியூஸ் பேப்பர்லாம் படித்து அதில் வந்து அந்த பற்றி கேரிடவே அவங்களுடைய தவறான ஒரு கருத்துக்களை வந்து மனசில் உட்கிரகிச்சு அவங்கள்ட்ட வந்து அந்த கேள்வியெல்லாம் கேட்டேன். அவர் வந்து ஒன்றும் சொல்ல, ரவிச்சந்திரன் நீங்கள் என்ன பண்ணுங்கள், 1 ஏக்கர் பீட்டி பருத்தி போடுங்க, ஹைப்ரிட் பீட்டி பருத்தி, 1 ஏக்கர் ஹைப்ரிட் இல்லாத பீட்டி பருத்தி போடுங்க, இன்னொன்று ஓப்பன் பாலினேட்டிவ் வெரைட்டி போடுங்க. அந்த 3த்தையும் நீங்கள் வந்து எப்போதும் வழக்கமாக செய்கிறத செய்யுங்க. பீட்டி பருத்திக்கு வந்து காய்ப்புழுக்கான மருந்துகள், காய்ப்புழு பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். மற்றபடி சாறு உறிஞ்சும் பூச்சிகளுக்கு பீட்டி பருத்தியில் பார்த்துங்க. அந்த ஓப்பன் பாலினேட்டிவ் வெரைட்டி நான் பீட்டி பருத்தி, பீட்டி அல்லாத ஓப்பன் பாலினேட்டிவ் வெரைட்டியோ பீட்டி அல்லாத ஹைப்ரிட் வெரைட்டியோ அதில் வந்து பூச்சி இதுக்கு என்ன உண்டோ, பூச்சிகள் கட்டுப்பாட்டுக்கு என்ன உண்டோ செய்யுங்க. நீங்கள் வந்து எல்லாத்தையும் தனித்தனியாக எழுதுங்க, செலவுகளெல்லாம் எழுதுங்கன்னாங்க. அங்கேருந்து நான் வந்து கோயம்புத்தூர்லேருந்து நன்னிலத்துக்கு 4 பஸ்ஸு மாறி வந்து கும்பகோணத்தில் இறங்கி அங்கே வந்து ஒரு கடையில் வந்து இந்த அது அப்போல்லாம் கிடச்சிது, ஹைப்ரிட் வெரைட்டியும் கிடச்சிது, ஓப்பன் பாலினேட்டிவ் வெரைட்டியும் கிடச்சிது, பீட்டி பருத்தி எல்லாத்தையும் 3த்தையும் வாங்கி ஒரே நாளைக்கு ஒரே இதில் அடுத்தடுத்த வயலில் 3 ஏக்கர் போட்டேன். இதில் 1 ஏக்கர் 3 ஏக்கர் போட்டேன். போட்டத்தில் இது வந்து அந்த ஒன்றுத்துக்கும் வந்து கம்பேரிசன், ஒவ்வொரு எலிமெண்ட் ஆஃப் காஸ்ட்டுமாங்க. இது வந்து லேபர் காஸ்ட் எவ்வளவு வந்து பீட்டி பருத்தி போட்டதுனால எவ்வளோ விதைக்காக எவ்வளோ பீட்டி பருத்தி எவ்வளோ அதிகமாக செலவு பண்ணுறோம், விதை போடுவதற்கு பீட்டி அல்லாத பருத்தி ஓப்பன் பாலினேட்டிவ் வெரைட்டியில் எவ்வளோ செலவு பண்ணுறோம். அது மாதிரி ஹைப்ரிட்டை பார்த்தீங்கன்னா பீட்டி இல்லாத ஹைப்ரிட்லேயும் பீட்டி ஹைப்ரிட்லேயும் பார்த்தீங்கன்னா விதை ஊன்ற செலவு ஒன்றுவான். ஆனால் அது வந்து விதையோட காஸ்ட்டு கொஞ்சம் கம்மி அந்த பீட்டி இல்லாத ஹைப்ரிட்டில். அது தவிர வந்து எரு வைக்கும் செலவு, பூச்சி மருந்து அடிக்கும் செலவு எல்லாத்தையும் வந்து கம்ப்ளீட்டாக அக்கௌண்ட் பண்ணேன். அக்கௌண்ட் பண்ணாக்கா இது வந்து இந்த டிஃப்ரென்ஷியல் காஸ்ட் இன்க்ரிமெண்டல் ரெவன்யூ அது கூட தனியாக ஒரு ப்ரெசன்டேஷன் கூட பண்ணலாம். அதில் பார்த்ததில் என்னென்னாக்கா இது வந்து ஒரு என்னுடைய அதுக்கு நான் மனசுக்கு எனக்கு ஒரு தெளிவு கிடைச்ச பிறகு தான் நான் வந்து பீட்டி பருத்தியை பெருமளவில் போட ஆரம்பித்தேன். இது வந்து ஓப்பன் பாலினேட்டட் வெரைட்டி, பீட்டி அல்லாத ஓப்பன் பாலினேட்டட் வெரைட்டிக்கும் பீட்டி அல்லாத ஹைப்ரிட் வெரைட்டிக்கும் அதை வந்து ஒப்பீடு செய்யும்போது பீட்டி அல்லாத ஹைப்ரிட் வெரைட்டி மகசூல் அதிகமாக இருந்தது, செலவினங்களும் கம்மியாக இருந்தது, எனக்கு வந்து அந்த ஒரு பெனிஃபிட் இருந்தது. அதே போல் பீட்டி தொழில்நுட்பம் உட்புகுத்தப்பட்ட ஹைப்ரிட் வெரைட்டியும் பீட்டி அல்லாத ஹைப்ரிட் வெரைட்டியும் அது கம்பேர் பண்ணதில் பீட்டி ஹைப்ரிட் வந்து அதிகமான மகசூலும் கொடுத்தது, செலவினங்களும் கம்மி, இதுவும் அந்த எனக்கு வந்து விலையும் அதிகமாக போச்சு. இப்போ விலைக்கு அதுக்கு என்ன சம்மந்தம், பீட்டி பருத்திங்கிறதுக்காக இல்லை. இப்போ இந்த பருத்தியை பார்த்தீங்கன்னாக்கா, இந்த பருத்தியை பார்த்தீங்கன்னு வச்சுங்க, இதில் வந்து இந்த நேரத்துலலாம் இப்போ வந்து முடிய போகிற நேரம் இதில் பார்த்தீங்கன்னாக்கா பிங்க் போல்வோம் வரும். இப்போ என்னோடய வயலில் நான் பிங்க் போல்வோம் இல்லை சில இடங்களில் வந்திருக்குன்னு சொன்னாங்க. என்னோட நார்த் இந்தியாவில் வந்துங்க, இந்த வயலில் நான் எதுவும் பிங்க் போல்வோம் பார்த்ததில்ல 2004 பிறகு. இது எடுப்பது சுலபம். இதிலே வந்து உங்களுக்கு அந்த காய்ப்புழுக்கள் இருந்ததுன்னு வச்சுங்க, எடுத்துக்கிறது வந்து இதுக்கு அந்த டைம் அண்ட் மோஷன் ஸ்டடிமாங்க, அதை வந்து எடுக்கிறதுக்கு செலவு ஜாஸ்தி ஆகும். அது வந்து உங்களுக்கு வந்து ஒரு அந்த உள்ள விதைகள் நீங்கள் முன்னாடி கேட்டிங்க இல்லையா, அந்த விதைகள் வந்து எண்ணெய் வித்து அதை வந்து அந்த பிங்க் போல்வோமோட அந்த புழுக்கள் அந்த அந்த விதைகளை கடிக்கும் பொழுது அல்லது ஹெலிகோவர்பா பச்சை காய்ப்போட இதுக்கு அந்த விதைகளை கடிக்கும்போது அதுலேருந்து எண்ணெய் கசிஞ்சு இது வந்து பழுப்பு நிறமாக போடும். அதுக்கு வந்து வியாபாரிகள் வந்து நீங்கள் பீட்டி பருத்தி பீட்டி இல்லாத பருத்தினே சொல்ல வேண்டாம், இது பார்த்த உடனே இது வந்து அதுக்கு வந்து அப்போ மார்க்கெட்டிங் கமிட்டி கொண்டு போவேன். அது வந்து அதை காட்டில் இதுக்கு வந்து கிலோவுக்கு எனக்கு வந்து 2 ரூபா கூட கிடைக்கும் ஒரு கிலோவுக்கு. அதுக்கு வந்து அப்போல்லாம் வந்து 34 ரூபா 35 ரூபா தான் ஒரு கிலோவுக்கு. அதுக்கு வந்து 34 ரூபா கிடைச்சதுனாக்கா நான் பீட்டி பருத்தின்னு இப்போ எழுதியிருக்க மாட்டேன். ஆனால் அது வந்து இதுக்கு சரி இது வந்து இது இல்லாமல் இருக்குது, அழுக்கு இல்லாமல் சுத்தமாக இருக்குது, அந்த எண்ணெய்கள் வந்து எண்ணெய் பிசு இது இல்லை வடிஞ்சு அது வந்து பழுப்பு நேரம் இல்லை, அதனால் வந்து இதுக்கு வந்து எனக்கு என்றைக்குமே வந்து 1 ரூபா 2 ரூபா கூட தான் கிடைக்கும். ஆனால் எல்லா விதத்துலையும் இது அட்வான்டேஜ். அது தனியாக வந்து ஒரு ப்ரெசன்டேஷன் கூட அது பண்ணலாம். ரொம்ப நன்றி சார்.